ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எக்ஸசைஸ் பார்த்தோன்னா நல்லா ஈஸியாகவே புரியும். இங்கே 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸாக அவங்க இட்டலிக்ஸில் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ப்ரொனவுனுக்குரிய நவுனை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரொனவுன்னாலே நவுன் இருக்க வேண்டிய இடத்துல யூஸ் பண்ண வேர்டு தான் ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுனும் இங்கே இருக்கும், நவுனும் இருக்கும். ப்ரொனவுனுக்கு எந்த நவுனை செட் ஆகுமோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஃப்ரெட், யூ ஆர் வெரி லேசி. இதில் யூங்கிறது ஃப்ரெட்டை குறிக்குது. ஸோ இங்கே நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது ஃப்ரெட். My name is Babu. I go to school daily. இதில் பாருங்கள், ஐங்கிற வேர்டு தான் ப்ரொனவுன். இது யாரை குறிக்குதுன்னா பாபுவை. ஷெரின், வாட் ஹாவ் யூ டன். இதில் யூங்கிறது ப்ரொனவுன். இது எதை குறிக்குது அப்படின்னா ஷெரின். ராதா வெண்ட் அவுட் ஜஸ்ட் நவ். ஷீ வில் ரிட்டர்ன் இன் அன் hour. இதில் ஷீங்கிறது ப்ரொனவுன். இது யாரை சொல்கிறாங்கன்னா ராதாவை. ஸோ நம்ம இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டியது ராதாவை. த டீச்சர் ஹேஸ் அ நியூ டெஸ்க். இட் இஸ் மேட் ஆஃப் wood. இதில் இட்டுங்கிறது ப்ரொனவுன். இது எதை குறிக்குதுன்னா டெஸ்க். ஆல் த பாய்ஸ் ஹாவ் நியூ டெஸ்க்ஸ். தே ஆர் ஆல் மேட் ஆஃப் wood. இதில் பார்த்திங்கன்னா தேங்கிறது கொடுத்துருக்காங்க. தேங்கிறது அந்த பாய்ஸை குறிக்கலைங்க, டெஸ்க்ஸ் அது ப்ளூரல்லையே அதை குறிக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார். ராமா, வேர் டிட் யூ பை இட். இதில் யூ அண்ட் இட். யூங்கிறது ராமாவை குறிக்குது, இட்டுங்கிறது ஃப்ளாரை குறிக்குது. நான் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. மை மதர் கால்ஸ் மீ மோட்டி. ஐ லவ் ஹர். இதில் மீங்கிற வேர்டு இருக்குது. இது மோட்டியை குறிக்குது. ஹெருங்கிற வேர்டு மதரை குறிக்குது. இஸ் ஷீ யுவர் சிஸ்டர்? ஹூ brought her here? இதில் பாருங்கள், ஷீ, ஹர் இந்த ரெண்டு வேர்டுமே சிஸ்டரை தான் குறிக்குது. The theatre is full of children. They are about to see a comic show. இதில் பாருங்கள், தே அப்படிங்கிற வேர்டு அந்த சில்ட்ரனை குறிக்குது. அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம். இதில் ப்ரொனவுனையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அதுக்குரிய நவுனையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். when the tiger saw the woman it sprang upon her. இதில் பார்த்திங்கன்னா இட் அண்ட் ஹர் இது ரெண்டுமே ப்ரொனவுன். இந்த இட்டுங்கிறது யாரை குறிக்குதுன்னா அந்த டைகரை. ஹெர் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா அந்த வுமனை. செகண்ட் ஒன் பாருங்கள். த கேர்ள் லாஸ்ட் அ பேங்கிள் பட் ஷீ ஃபவுண்ட் இட் நியர் ஹர். இதில் இட், நியர் இது ரெண்டுமே ப்ரொனவுன். இதுக்குரிய நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டுக்கு பேங்கிள். அவள் எதை தொலைச்சான்னா அந்த பேங்கில் தொலைச்சா. பேங்கிளுக்கு பதிலாக தான் இட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெருங்கிற வேர்டு அந்த கேர்ளை குறிக்குது. ஸோ கேர்ளுங்கிற வேர்டுக்கு பதிலாக தான் ஹெர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு பக்கத்துலேயே அவள் கண்டுபிடிச்சிட்டா. ஜஸ்ட் லிசன் டு ஹரி. ஹீ மஸ்ட் பி மேட் டு டாக் ஸோ. இதில் ஹீங்கிறது தான் ப்ரொனவுன். இந்த ஹீங்கிறது யாரை குறிக்குதுன்னா ஹரியை. ஃபோர்த் ஒன் பாருங்கள். பை தெம். தே ஆர் த பெஸ்ட் மேங்கோஸ் இன் த ஷாப். இதில் தெம், தே இது ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ் தான். இது ரெண்டுமே எந்த ஒரு நவுனை குறிக்குதுன்னா அந்த மேங்கோஸை. அதை வாங்குங்க, அவையெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான மேங்கோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா மேங்கோஸு தான். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். A miser bought a lump of gold. He buried it in a hole. இதில் பாருங்கள், இட்ங்கிறது அந்த கோல்டை குறிக்குது. ஹீங்கிறது அந்த மைசரை குறிக்குது. Some boys found a nest in a tree. It was wonderful. They found 5 eggs in it.
இதில் இட்டுங்கிறது அந்த நெஸ்ட்டை குறிக்குது, தேங்கிறது சம் பாய்ஸை குறிக்கிறது, அண்ட் அகெயின் லாஸ்ட் இட்டுங்கிறது நெஸ்ட்டை தான் குறிக்குது. ரிமைனிங் 3 சென்டென்ஸ் இருக்குது, நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 7th ஒன் பார்க்கலாம். The lark is singing gaily. It loves the bright sun. இதில் இட்டுங்கிறது ப்ரொனவுன். இந்த இட்டுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா லார்க்கை, அந்த பேர்டு தான் குறிக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Tom took his breakfast and ate it by a purling brook. இதில் வந்து இட் அப்படிங்கிறது தான் ப்ரொனவுன். இது எதை குறிக்குதுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை. கோபால் இஸ் அ கார்டனர், ஹீ ஒர்க்ஸ் அலோன். இதில் பாருங்கள், ஹீ அப்படிங்கிறது தான் ப்ரொனவுன். இது யாரை குறிக்குதுன்னா கோபாலை. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபுல்லாக சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எங்கேயுமே ப்ரொனவுன் இருக்காது. நம்ம தான் கரெக்டான ப்ரொனவுன்ஸை நவுன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். த கேர்ள் sang sweetly. The people listened to the girl. The people liked the girl. The people gave the girl money. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த கேர்ள் sang sweetlyங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. த பீப்புள் லிசன் டு த கேர்ளுக்கு பதிலாக ஹர்ன்னு மாற்றணும். அவளோட சாங்கை கேட்டாங்க, அவளை லிசன் பண்ணாங்கன்றதுனால ஹர். நெக்ஸ்ட் பாருங்கள், த பீப்புளுக்கு பதிலாக தேன் யூஸ் பண்ணும், அவர்கள். லைக்டு த கேர்ளுக்கு பதிலாக ஹர். தே கேவ் த பீப்புளுக்கு பதிலாக அதை க்ராஸ் பண்ணிவிட்டு தே கேவ். அகெயின் த கேர்ளுக்கு பதிலாக ஹர், அவளுக்கு, அவளை. இது ரெண்டுத்துக்குமே ஹர் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹர் மணி. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தீஸ் சோல்ஜர்ஸ் ஆர் wounded. அதாவது இந்த படை வீரர்கள்லாம் வந்து காயப்பட்டிருக்காங்க. தீஸ் சோல்ஜர்ஸ் மஸ்ட் கோ டு ஹாஸ்பிட்டல். அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும். த டாக்டர்ஸ் வில் ஹீல் தீஸ் சோல்ஜர்ஸ். டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்கணும். த டாக்டர்ஸ் வில் நாட் மேக் த சோல்ஜர்ஸ் பே மணி. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா தீஸ் சோல்ஜர்ஸ்க்கு பதிலாக தே, அவர்கள். த டாக்டர்ஸ் வில் ஹீல் தெம், அவர்களுக்கு. அகெயின் த டாக்டர்ஸ் வந்திருக்கிறதுனால அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே, அவர்கள். டாக்டர்ஸுங்கிறது ப்ளூரல் இல்லையா? ஸோ தே வில் நாட் மேக் தெம். இந்த இடத்துல த சோல்ஜர்ஸ்க்கு பதிலாக தெம் யூஸ் பண்ணும். அவர்களை மணி, அதாவது பணம் செலுத்த விடாமல் செய்வாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், அ பாய் saw a mango. The boy wanted the mango. The boy said the mango is ripe. The boy took the mango. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் சென்டென்ஸில் த பாய்க்கு பதிலாக ஹீ, ஏன்னா அவன் தானே, அதனால் ஹீ யூஸ் பண்ணணும். வாண்டட் த மேங்கோன்னு இருக்க இடத்துக்கு பதிலாக இட்டுன்னு யூஸ் பண்ணணும். அகெயின் த பாய்க்கு பதிலாக ஹீ. அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறதுல எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், த பாய் அகெயின் வந்திருக்கு, அந்த இடத்துல ஹீ யூஸ் பண்ணிட்டோம். ஃபோர்த் ஒன், ரூபா சா அர்ஜுன். Rupa called out to Arjun. Arjun answered Rupa. Rupa and Arjun went along together. I saw Rupa and Arjun. இதில் ரிப்பீட்டடாக வந்திருக்க நேம்ஸுக்கு பதிலாக ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ரூபாவுக்கு பதிலாக ஷீ கால்ட் அவுட் டு. அர்ஜுனுக்கு பதிலாக ஹிம், அவனை கூப்பிட்டான். அவனைங்கிற இடத்துல ஹிம் யூஸ் பண்ணணும். அகெயின் அர்ஜுன் வந்திருக்கிற இடத்துல ஹீ, அவன் வந்து அவளுக்கு ஆன்சர் பண்ணான். அவன்கிறதுக்கு ஹீ, அவளுக்கு அப்படிங்கிறதுக்கு ஹெர்.
ரூபா அண்ட் அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்துங்கிறப்போ தே ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆயிடுது. தே வெண்ட் அலாங் டுகெதர். ஐ சா தெம், நான் அவர்களை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர்களைக்கு தெம் யூஸ் பண்ணணும். தே யூஸ் பண்ணால் மீனிங் தப்பாயிரும். I heard a beggar asking for alms. The beggar was very old and weak. I gave the beggar a coin. The beggar took the coin and thanked me. இதில் ஃபஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் டைமாக அந்த பெக்கர் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல he யூஸ் பண்ணணும். was very old and weak. I gave him, நான் அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது him him யூஸ் பண்ணணும். a coin. the beggar took, அவன் அதை எடுத்துக்கொண்டான்ங்கிறதுனால he took it, காயினுக்கு பதிலாக it, and thanked me. ஸோ உங்களுக்கு இது கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நவுன் வர இடத்துல எந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.